ஹாய் மக்களே, வாங்க எனக்கு சாம்பார் சாதம் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். சாம்பார் சாதத்துக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. இதுக்கு ஒரு 10 பல் வெங்காயம், 4 பல் பூண்டு, கொஞ்சம் தேவையான காய்கறி, 2 தக்காளி கட் பண்ணி எடுத்துருக்கேன், சின்ன புளி கரைச்சி வச்சுருக்கேங்க. இப்போ எண்ணெய் வச்சு இந்த வெங்காயம் கருவேப்பிலையும் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா வதக்கிக்குவாங்க. அதுக்கான இதோட அது பெரிய பல் பூண்டுங்கிறதுனால நான் கட் பண்ணி வச்சுட்டு மிதிச்சு கூட சேர்த்துக்கலாம். 4 பல் பூண்டு சேர்த்துக்கிறேங்க. அதோட 2 கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த தக்காளியும் சேர்த்து ஓரளவுக்கு நல்லா வதங்கினோடனே வதங்கிறதுக்காக உப்பு ஒரு கைப்பிடி போட்டிருக்கேங்க. அப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க காய்கறியெல்லாம் சேர்த்துக்கிறேன். எல்லாம் சேர்த்துட்டு நல்லா எண்ணெயில் ஒரு வதங்கினோடனே நான் அதுக்கு மசாலா எடுத்து வச்சுருக்கேன்னா 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் மஞ்சள்தூள் எடுத்து வச்சுருக்கேங்க. உங்கள் அளவுக்கு நீங்கள் தேவையானதை ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் நான் இதுக்கு அரிசி எடுத்துருக்கேன்னா ஒரு டம்ளர் அரிசியும் 1/4 டம்ளர் பருப்பும் அதுக்கு வச்சுருக்கேங்க. இதுக்கு 5 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேங்க. நல்லா தண்ணி ஆட் பண்ணி ஒரு புளியை ரசித்து வச்சுட்டு கொஞ்சம் புளி எடுத்து வச்சுக்கோங்க. புளி கரைசலாக ஆட் பண்ணிக்கிறேங்க. புளி கரைசல் ஆட் பண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் கொத்தமல்லி தழையை கட் பண்ணி வச்சுருந்தோம்னா அந்த கொத்தமல்லி தழையை ஆட் பண்ணிவிட்டு விசில் போட்டு ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கிறேங்க. 5 விசில் விட்டு எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி இருந்தது. அது ஒன்றில் வச்சு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சா சரியாயிடுங்க. இதுக்கு நம்ம தாளிப்பு ஆட் பண்ணணுங்க. ஒரு தாளிப்பு எண்ணெய் 1 ஸ்பூன் போட்டுட்டு கடுகு 1 ஸ்பூன், ஜீரகம் 1 ஸ்பூன் போட்டுட்டுங்க. 2